பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவி கிடைக்க. இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. 68வது நாள் 69வது எபிசோடு 12/12/2025 அன்று ஒளிபரப்பான ஒரு முக்கிய நிகழ்வுடைய ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். முக்கியமாக பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரவுண்டு கட்டிட்டாங்க. அது கோர்ட்டு டாஸ்கில் போட்டு கிழிக்கிறாங்க. எல்லாருமே பிராது கொடுத்து பார்வடைய பேர் அங்கங்கே நாறிட்டு இருக்கு, கமருதீன் பேரும் நாறிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு சப்பக்கட்டு கட்டணும் இல்லையா? ஏன்னா வீடே எதிர்க்குது. இருக்கிற ரேஷன்ஸ்லாம், முக்கியமாக ரேஷன் மீன்ஸ் பால் முட்டை எல்லாம் தடை பண்ணிட்டாங்க. வீடே எதிர்க்குது. இப்போ அதற்கு கமருதீன் அண்ட் பாருடைய நிலைப்பாடு என்ன, அதில் எஃப்ஜேவுடைய பதில் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 12/12 அப்படின்னாலே அது ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள். நான் கூட ரியல் சூப்பர் ஸ்டாராக நான் ரஜினியை இப்போ தான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, ஒரு சமீபத்தில் வெளியான திரைப்படத்தை கூட நான் பேசும்போது சொல்லியிருந்தேன். அதாவது அவர் நினச்சிருந்தா அரசியலுக்கு போயிருக்கலாம். சுயநலத்துக்காக அரசியலுக்கு போகாமல் அதை தவிர்த்ததும், எனக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் ஒரு நடிகை அவ்வளோதான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடும், அவரை அரசியலுக்கு இழுக்கிறதுக்கான எல்லா வேலைகள் பண்ணும்போது கூட அதை நிராகரித்த வகையில் ரியல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கழுவி ஊற்றுனாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனாலும் இப்பயும் சொல்கிறேன், ரியல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே, இது ஒன்று. இப்போ நம்ம பிக் பாஸ் மேட்ருக்கு வருவோம். விஷயம் என்னென்னா, ரவுண்டு கட்டிட்டாங்க. எல்லாரும் கோர்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா கமருதீனையும் பார்வதியும் கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. இது நடந்துகிட்ருக்கு. இப்போ இதுக்கு ஒரு சப்பக்கட்டு எடுத்துகிட்டு வரணும். சப்பக்கட்டை எடுத்துகிட்டு வரதுல பார்வதி மாதிரி ஒரு ஆளை நீங்கள் உலகத்தில் நீங்கள் பார்க்கவே முடியாது. வேற ஒரு ஆளுக்கு ஒன்று நடந்துன்னா அதுக்கு வேறு மாதிரியும், தனக்கு ஒன்று நடந்துன்னா அதையே வேறு மாதிரியும் மாற்றி சொல்லுவாங்க. ஆனால் ரூல் இஸ் த ரூல். அது ஒரே ஒரு ஆள் தானே. ஆனால் நச்சியமாக பேசின்னு சொல்லுவாங்களா, அதுக்கு பாறை அடிச்சிக்க முடியாது. அது அவங்களுக்கான பெரிய டேலண்ட். ஏன்னா ஆனானப்பட்ட அமித்தே பாரிட்ட கெஞ்சிட்ருக்காரு. அது மட்டும் கிடையாது, பாரு வெளியில் கோவத்தில் இருக்கும்போது அமித்துன்னு பயங்கரமாக கத்துறாங்க. ஒரு வேலைக்கார மாதிரி ஓடிட்டுருக்காரு கூட, சொல்லுங்கம்மா அப்படின்றதான் இன்னும் பாக்கி அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்கள் நல்லவனாக இருக்கிறது மட்டும் நல்லதில்லை, ஆனால் யார் கூட நீங்கள் இருக்கிறீங்க, யார் கூட நிற்கிறீங்க, எந்த விஷயத்துக்கு நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்றது ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அது இல்லைனா நீங்கள் நல்லவனாக இருக்கிறது வேஸ்ட். அமித் அந்த கேட்டகரியில் வராருன்னு நான் சொல்லுவேன். இதுச்சா இப்போ மைக்க மூடி பேசுகிற விஷயங்களுக்கு ரேஷன் இல்லை, எல்லாருமே அதில் கொதிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு ஒரு சப்பக்கட்டாக எடுத்து வர்றது என்னென்னா, கமருதீன் என்ன பண்ணுவார்னா, எஃப்ஜே கிட்ட மைக்கை மூடி பேசுங்கன்றத அரோரா கிட்ட பேசும்போது கூட சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வருவார். அதாவது பார்வதி கிட்ட கூட இல்லை, அரோரா கிட்ட இருக்கும்போது நான் அதை செஞ்சுருக்கேன். இப்போ புதுசாக மைக்கை மறைச்சி பேசாதீங்க, மைக்கை மூடி பேசாதீங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. ஏன்னா இதை நான் அரோரா கிட்டையும் பண்ணியிருக்கேன், பாருக்கிட்டையும் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ தான் அவர் இது மாதிரி சொல்கிறாரு அப்படின்னதுமே அதுக்கு எஃப்ஜே இந்த விஷயத்துக்கு பேசும்போதே இவர் திரும்ப எஃப்ஜே மைக்கை மூடி பேசாதீங்க அப்படின்னும் போதே நீங்கள் அதை செஞ்சுருக்க கூடாது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் உடனே உடனே நம்ம கமருதீன் எஃப்ஜே அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்னா, நீ கூட தான் அரோரா கிட்ட வியன்னா கிட்ட மைக்கை மறைச்சி பேசியிருக்க, அப்போல்லாம் சொல்லாத பிக் பாஸ் இப்போ எங்களை மட்டும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னும் போது வெளியில் இதை எட்டு வந்துடுவார். அவர் உள்ளார பேசுகிற விஷயத்தை வெளியில் எட்டு வந்துடுவார். என்னைக்காவது மைக்கை மூடி பேசாதீங்க அப்படின்னு உங்கள் எல்லாரையும் சொல்லியிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, அப்போ விக்ரம்லேருந்து எல்லாமே சொல்லுவாங்க, மைக்கை சரியாக மாட்டுங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கும். மைக்கை மூடி பேசாதீங்க வேற, மைக்கை சரியாக மாட்டுங்க. அப்போ விக்ரம் கேட்பாரு, நான் ஒரு கிளாரிஃபிகேஷன், நீங்கள் உண்மையிலே சரி பண்ணுற மாதிரி இருந்ததை சொன்னாங்களா, இல்லை வேணுன்னே மைக்கை மூடிட்டு பேசுனீங்களா? இதுதான் விக்ரம் கேட்குறது. அவங்க ரெண்டு பேரும் மைக்கை மூடி பேசினாங்கன்றது அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் இந்த விஷயத்தை இவங்க எடுத்துகிட்டு வரதுக்கான காரணம் என்னென்னா, அதாவது எப்பயுமே சொல்லுவாங்க, இப்போ தான் நிறையவே சொல்கிறாங்க. ஏன்னா அதே இப்போ பாரு கூட நான் மைக்கை மூடி பேசுனதை நான் அரோராக்கடையும் செஞ்சுருக்கேன், அரோராவே விட்டு வருவார். அதாவது உன் கூட பழனப்பாவது அந்த பொண்ணு என்னென்னலாம் அசிங்கப்படணும்னு இருக்குதுன்னா இருந்து தான் ஆகும், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே ரைட்டா? சரி, அப்படியே ஒரு விஷயமே இருந்தாலும் கூட இப்போ ஒரு விஷயத்துக்கு நான் அதாவது இப்போ ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு தண்டனை அடையிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கூட தான் போன வாட்டி அந்த பொண்ணு கூட இப்போ ஹெல்மெட் போடாமல் போகும்போது என்னை நீங்கள் விட்டீங்கன்னு சொல்ல முடியுமா?
அதாவது நான் 20 கொலை பண்ணிட்டேன், 21வது கொலை பண்ணும்போது என்னை எப்படி பிடிக்கலாம்? 20 கொலை நான் பண்ணியிருக்கேனே அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நீ எப்போ பண்ணுறியோ அப்போ தானே பிடிக்க முடியும். எப்போ உனக்கு வந்து அது எக்ஸ்ட்ரீமாக இருக்கோ, எப்போ ஆதாரங்கள்லாம் கிடைக்குது அப்போ தானே உனக்கு வந்து அமுக்க முடியும். அதுக்கு முன்னாடி 20 கொலையில் கூட நீ தப்பிச்சிருக்கலாம். இந்த பேசிக்கே தெரியாமல் நாங்கள் ரொம்ப யோக்கியம், அதாவது நானும் பாரு யோக்கியம், இந்த தப்பை நாங்கள் ஏற்கனவே அரோரா கூடலாம் நான் செஞ்சுருக்கேன், நீ கூட வந்து வியானா கூடலாம் வந்து பேசும்போது மறைச்சு பேசியிருக்கேன்ட்டு எஃப்ஜே விட்டுனுறார். அப்போ தான் எஃப்ஜே ட்ரிகர் அவர். அப்போ எஃப்ஜே ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்லுவார். அதாவது மைக்கை நானும் மறைச்சி பேசியிருக்கேன், நீயும் மறைச்சி பேசியிருக்க, வியனா கிட்ட பேசியிருக்கேன், எல்லாமே செஞ்சுருக்கேன். ஆனால் அப்பெல்லாம் சொல்லாத பிக் பாஸ் இப்போ எதுக்கு மைக்கை மூடி பேசாதீங்கன்னு சொல்லணும்? மைக்கை மறைச்சி பேசாதீங்க, மைக்கை மூடி பேசாதீங்க ஏன் சொல்லணும்? மைக்கை சரியாக மாட்டுங்கிறது வேற, மைக்கை மூடி பேசாதீங்கன்றது வேற. இப்போ நீங்கள் மைக்கை மூடி பேசாதீங்கன்றதான் பிக் பாஸ் உங்களுக்கு சொல்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இவ்வளோ நாள் எல்லாருமே தப்பு பண்ணும் கூட விட்டவர் இப்போ ஏன் வந்து நீங்கள் 2 பேர் பேசும்போது மைக்கை மூடி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம், எல்லாரும் வெளியே வந்துடுவாங்க, பாருவும் கமருதீன் மட்டும் ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு உள்ளார போவாங்க. ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு உள்ளார போனதுமே பிக் பாஸ் சொல்லுவார், பாரு கமருதீன் ஆக்டிவிட்டி ஏரியா விட்டு வெளியே வாங்கன்ட்டு. ஒரு 20 செகண்ட் உள்ளார இருந்து வெளியே வருவாங்க. சரி, நைட்டு நீங்கள் வந்து ஸ்மோக்கிங் ரூமுக்கு நைட்டு மிட் நைட்டுக்கு நீங்கள் வந்து 2 பேரும் வந்து ஸ்மோக்கிங் ரூமுக்கு போகிறது எல்லாருக்குமே தெரியுது. மைக்கை மூடி பேசிகிட்டு இருக்கீங்க, ஓகேவா? இந்த மைக்கை மூடி பேசுகிறதுக்கு என்னென்னோ ஒரு காரணங்கள்லாம் எடுத்து வராங்க பார்வதி. அதை வந்து இன்னொரு வீடியோவில் பேசுவோம். பட் இதில் என்னென்னா, மைக்கை வந்து நான் எல்லாருக்கூடையுமே, அதாவது நீ இந்த தப்பு செஞ்சுருக்க, நான் வந்து அரோரா கூட இருக்கும்போது தப்பு செஞ்சுருக்கேன், ஆனால் இன்னைக்கு வந்து பார்வதி கூட பேசுகிறப்ப மட்டும் பிக் பாஸ் வந்து மூடி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நியாயமான கேள்வியாகவே இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன் காமருதீன் கேட்குறது. அப்போ எஃப்ஜே சிறப்பாக சொல்லுவார், நான் மைக்கு மூடி பேசியிருக்கேன், நீயும் அரோரா கிட்ட மைக்கு மூடி பேசியிருக்க, நீயும் பார்வதிக்கிட்டையும் மைக்கு மூடி தான் பேசியிருக்க, ஆனால் இன்னைக்கு நீ பேசுகிறத வந்து அவங்க கண்டிக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டீங்கன்னு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்ட்ரீமாக போகிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் மைக்கை மூடி பேசாதீங்க, மைக்கை மூடி பேசாதீங்கன்னு அவர் எடுத்து வர்றார். அதாவது அதுக்கு கமருதீன் ஒரு விஷயம் சொல்லுவார், பிக் பாஸ் வந்து இந்த பிரச்சனையை வெளியில் எடுத்து வரணுன்றதுக்காக 2 பேரும் யூஸ் பண்ணிட்டாருன்னு. நீங்கள் நல்லா கவனிங்க, பிக் பாஸ் எங்கள் 2 பேருடைய பிரச்சனை, அதாவது மைக்கு மூடி பேசுகிற பிரச்சனையை எல்லாரும் தான் அந்த தப்பு பண்ணியிருக்காங்க, நாங்கள் மாட்டிக்கிட்டு எங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வந்திருக்கான்னு வரும். இதுதான் வந்து எஃப்ஜே ட்ரிகர் ஆகிறதுக்கான விஷயம். அப்போ தான் எஃப்ஜே சொல்லுவாப்புல, நான் வந்து யாரையுமே வந்து மறைச்சி பேசுனதுலாம் கிடையாது, அவங்க வந்து ஏதாவது பேசும்போது கூட நம்ம பேசி அவங்க பேர் கெட்ட போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் நகர்ந்து போவேன். ஒன்றை மாதிரி வந்து அது லவ்னு சொல்லிட்டு நான் வந்து மறைச்சி பேசணும் அவசியம் கிடையாது, நான் வெளிப்படையாக பேசுகிறேன் இல்லைன்னு எஃப்ஜே சொல்ல. நான் எப்படி நான் வந்து லவ்வை வந்து மறைச்சி பேசுகிறேன்? சரி, அப்படியே லவ் பண்ணால் உனக்கினா பயங்கர சவுண்டு. ஆனால் கமருதீன்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், சட்டார்னு மாறி வந்து ஏய் என்ன அப்படி அவர்கிட்ட வருவார். ஆனால் எதிர்க்கு வந்துங்க பாருங்களேன், சொல்லு அப்படின்னு நீங்கள் நின்றுட்டிங்கன்னா மிரண்டுடுவார். அது வந்து கமருதீனுடைய ஒரு பேசிக்கான ஒரு ட்ரிக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் அதை ரொம்ப அசால்ட்டாக வந்து எஃப்ஜே வந்து டீல் பண்ணுவார். ஒரு கட்டத்தில் வந்து வெளியில் போய் சமாதானப்படுத்துறதுக்கு கூட்டு போவாங்க. அதில் காணா வேணத்தும் வருவார்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுறான்னு பார்த்துருவோம், ஆமாம் அப்படி தான், நீ வேணுன்னே தான் பண்ணுற, நீங்கள் 2 பேரும் வந்து இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் மீறி தான் பண்ணுறீங்க, அதனால தான் அவர் சொன்னார், ஆமாம் நீ வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்கிறது கூட உனக்கு வந்து வெக்கம், உனக்கு வெளியே சொல்கிறதுக்கு பயம், அப்படி இப்படிலாம் சொல்லும்போது தான் ட்ரிகர் ஆகி 2 பேருமே பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து இதெல்லாம் என்ன மாதிரி வார்த்தை தெரியுமா அப்படின்னு பார்வதி வருவாங்க. ஏமா நீ வந்து ஒரு சட்டம் எடுக்கிற இதுக்கே வந்து ஆபாச குறியீடுன்னு அந்த பொண்ணு வந்து பண்ணுதுன்ற மாதிரி இல்லாத பொல்லாது ஒரு பொண்ணு மேலே சொன்னேன். இப்போ நீயும் கமருதீனும் இப்படி வேணும் ஒரு விஷயம் சொல்கிற போது மட்டும் இது வந்து ரொம்ப ரொம்ப தப்புன்னு எப்படி சொல்ல முடியுது? அதானே மேட்ரு. ஓகே, ஸோ இதை தான் வந்து பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விட்டுட்டே இருப்பார் எஃப்ஜே. அதில் வந்து பாரும் சரி கமருதீனும் சரி துதக்கோர் ஒரு கட்டத்தில் இவங்க அழுதுட்டு சண்டைலாம் போட்டுட்டு அதுக்கு எல்லாரும் சமாதானப்படுத்தி நான் லைவ் பார்த்துருந்தேன். சமாதானம்லாம் படுத்தி ஆதிரையும் அவர் பேர் அமித் எல்லாரும் வந்து சமாதானப்படுத்துவாங்க பயங்கரமாக. அதுக்கப்புறம் ஒரு அழுது சீன் போட்டு அமித்தை வந்து ஒரு அளவுக்கு, அதான் அமித் வந்து முடிஞ்சது கதை. ரொம்ப நேர்மையானவர், ரொம்ப சரியாக வாதாடுவார், ரொம்ப சரியான கருத்துக்கள்லாம் எடுத்து வைப்பார்னு பார்த்தா எஃப்ஜே வந்து பார்வதி வந்து எப்பயும் அசமடைக்கிட்டாங்க அமித்தை. ஆனால் என்னென்னா அமித் சொல்லார், நான் மட்டும் ஜட்ஜாக இது, நான் மட்டும் லாயராக இருந்தால் பாயிண்ட் எடுத்து வச்சுருப்பேன்ற மாதிரி பேசுவார்னு வச்சுக்கோங்களேன். தெரியல
அமித்து போங்க, முடிஞ்சிச்சு. அதான் சொன்னேன், நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நேர்மையாக இருக்கிறவன் நல்லவனாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, யார் கூட நீங்கள் நிற்கிறேன்றதாங்க முடியும் விஷயம். ஆனாலும் இன்றைக்கி கமருதீன் பார்வதி 2 பேருமே லெஃப்ட்டில் ஹேண்டில் பண்ணாப்புல எஃப்ஜே, அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சூப்பராக பண்ணார், சூப்பராக ட்ரிகர் ஆகி ஒரு இடத்துல அவங்க அழுதுட்டு ஓடினாங்க. ஆனால் இது வந்து எஃப்ஜே தவிர அந்த வீட்டில் வேறு யாருமே செய்ய மாட்டாங்க, அதான் மேட்ரு. மைக்கை சரி பண்ணுங்கன்றது பேசும்போது நகர்ந்து போகிறது. மைக்கை சரி பண்ணுங்க, மைக்கை மூடி பேசாதீங்க அப்படின்றது நீங்கள் என்னென்ன லெவலில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கீங்கன்றது போது தான் என்னோட எக்ஸ்ட்ரீம் போகும்போது தான் மைக்கை மூடி பேசாதீங்க வருது. அதனால தான் எஃப்ஜே சொன்னாப்புல, நாங்களாம் பேசியிருக்கோம், நீயும் பேசியிருக்கோம், எல்லாரும் அரோரோ கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லி அவர். ஆனால் இங்கே சொல்கிறதுக்கு காரணம்னா நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டீங்க, அதுதான் அவர் சொல்கிறாரு அப்படின்றது தான் அங்கே சொல்ல விஷயம். அதில் வந்து இவங்க 2 பேருமே அலண்டு போயிருப்பாங்க. கமருதீன் அரோரா கூட இருந்தவரையும் கொஞ்சம் நல்ல பேர்லாம் எடுத்தார், சூப்பராக பண்ணார், அவருடைய திறமைகள்லாம் பேச ஆரம்பித்தாங்க. எப்போ பார்வதி கூட சேர்ந்தாலும் அவர் டவுன்ஃபால் ஆரம்பிச்சிச்சு. அவங்க கூட 2 பேர் கூட சேர்ந்தனால வினோத்துக்கு டவுன்ஃபால், பார்வதி கூட சேர்ந்தாலும் அமித்துக்கு டவுன்ஃபால். இது மாதிரி ஏகப்பட்ட டவுன்ஃபால் தான் சந்திச்சுட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பேச ஒரு விஷயம். இது குறித்தான உங்களுக்கு கருத்துக்கள் எதனால அது பின்னாடி உங்களுக்கு தெரியப்படுங்க. இன்னும் வேறொரு எபிசோட நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகரன். வணக்கம்.